ஒவ்வொரு தடவையும் அவரை சந்திக்கணும்னா காருக்கும் நகைக்கும் 250 ரூபாய் ஆகுது. அதை நினைக்கும் போதுதான் அழுகையா வருது. நாளைக்கு பணம் கட்டணும். இப்ப கையில 200 ரூபாய் தான் இருக்கு. மீதி 50 ரூபாய்க்கு நான் எங்க போவேன், என்ன செய்வேன்? பெண்கள் அழுதா என்னால தாங்க முடியாது. ஏமா, நான் வசதியா இருக்கிறப்ப கேட்டிருக்கப்படாதா, வறட்சியா இருக்கிறப்ப கேட்கிறேன். டே துரை, எடு அந்த 50 சொச்சத்தை. என்னடா அது? அந்த ராணி வரட்டும், அந்த ராக்கெட்டை என் பாக்கெட்ல போட்டு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என் பாக்கெட்டை காலி பண்ணுவ போல இருக்க. இதெல்லாம் காதல் விவகாரம், உனக்கு தெரியாது. பணத்தை குடு 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 குடு. இந்த 50 ராணிக்கு, இது எனக்கு குவாட்டருக்கு. ரொம்ப நன்றி மாமா. மாமாவுக்கு எதுக்கு நன்றி? நன்றி. அந்த பொண்ணு மேல நாம சந்தேகப்பட்டு நமக்கு 50 ரூபாய் அபராதம்டா. பையா, இன்னும் 100 மில்லி போல். ஏன் சார் அதிகமா குடிக்கிறீங்க? காதல்ல தோல்வி. என் காதலியே என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டாடா. காதலியே சொல்லிட்டாளா? காதலதான். அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். இது வரல நீங்க 8 ரூபாய்க்கு குடிச்சிருக்கீங்க. சீக்கிரமா ஏதாவது கொஞ்சம் ஊத்தி 9 கணக்கு காட்டு. கணக்கெல்லாம் இல்ல சார், பணத்தை என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் சார் நல்லா இருக்கு. காதலியே உங்களை நம்பலாம், கடைக்காரன் நான் எப்படி நம்ப? இத பத்தி என்ன நினைக்கிற நீ? இத எடுத்துக்க, ஊத்து. மோதிரம் யார் சார் வேணும்? பணத்தை எடுங்க. அட வைர மோதிரையா? நான் நினைச்சா இந்த கடையே வாங்கி குடிச்சிருவேன். இது விலை 10,000. 10,000 ரூபாய் மோதிரத்தை பைத்தியக்காரன் கூட 8 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான் சார். இந்த சனியை என் கையை விட்டு போனா போதும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்பா சனியை வேலைக்கு வாங்குறதுக்காக நாங்க கடையை நடத்துவோம். மேல குத்தம் சொல்லி தப்பு இல்ல துட்டு போயிட்ட. இந்த மோதிர ராசி அப்படி எவங்கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான். இத கொடுத்தவனே பொட்டுன்னு போயிட்டான். இது என் கைய விட்டு போக மாட்டேன். இப்ப பணத்துக்கு நீ என்னயா சொல்ற? பாய், பிரதர் பணத்தை நான் தர்றேன், நீ போ. சட்டம். இத கொடுத்த எங்க போயிட்டான்? எம லோகத்துக்கு. நீதான் அனுப்பிச்சியா? இப்படி எல்லாம் ஒரு பழி என்ன வந்து சேரும்னு எனக்கு தெரியும். அவனாலே வந்து அந்த வார்டுல சேர்ந்தான். 8ஆம் நம்பர் வார்டுக்கு வந்து சேர்ந்தவன் உருப்படியா எவனும் போனதே கிடையாது. காரணம் அது ஸ்பெஷல் வார்டு. ஓ, 8ஆம் நம்பர் வார்டு பாய் நீதானா? யார் அவன் சைட்ல? நம்ம பையன். சரி சரி சரி, நம்ம பையன் தான். சரி, அவனுக்கு எனக்கு தெரியுமா? 8ஆம் தேதி செத்தவன் தான் உன் கையில அந்த மோதிரத்தை கொடுத்தானா? அவனையும் தெரியுமா? எங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும், கவலைப்படாம சாப்பிடுங்க. பிரதருக்கு ஊத்துங்கடா. வெறும் தண்ணி, இதுக்கெல்லாம் நான் கண்ணை திறக்க மாட்டேன். செத்தவன் எதுக்காக மோதிரத்தை உனக்கு கொடுத்தான்? ஒரு பிரியத்துலதான் கொடுத்தான். இப்ப பிரியத்துல நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்பா, ஐயோ கொட்டை வந்து நான் சச்சி போத்துடு. ஐயோ, வேணும்னா இந்த மோதிரத்தை நீங்க எடுத்துங்க. மோதிரம் யாருக்குடா வேணும்? வைரம் எங்க? ஐயோ, வைரம் எங்க வைரம் எங்கன்னு எத்தனை பேர் கேப்பீங்க? எவ்வளவு அடி நான் வாங்குறது? வைரத்தை பத்தி தான் கேக்குறேன். எங்க? இதுவும் வைரம் தான் சார். காவாலன்ட்டு எடுத்துக்கோண்டி. இது எதுக்கா உனக்கு கொடுத்தான்? இது சீட் ஆடுறதுக்கு. சீட்டை வைக்கிறதுக்கு. எங்க வைக்கிறதுக்கு? அதே கேள்வி. ஐயோ, அதே டப்பா. எங்க வைக்கிறதுக்கு? ஜங்ஷன்ல இருக்கிற 8ஆம் நம்பர் லாக்கர்ல. சீட்ல என்ன இருந்தது? எழுதி இருந்தது. என்ன எழுதி இருந்தது? சதுவுல எது குருகாரோ? ஐயோ, படிக்கல நானு. அந்த லாக்கரோட சாவி எங்க? ஐயோ, நான் வச்ச இடம் ஒண்ணு, கடைசியா பார்த்த இடம் ஒண்ணு. எங்க பார்த்தேன்? அது வந்து, ஐயோ, அவனுங்க உங்களை விட மோசமானவனுங்க, என்ன கொன்னுடுவானுங்க சொன்னா. நீ சொல்லலேனா நான் கொன்னுடுவேன். 2 பயில்வான் சாமியாருங்க கிட்ட இருக்குது. అందరూ చూస్తా ఉన్నారే, నోరు మూస్తా ఉన్నారే. అయ్యో అప్ప అన్నంతపుడే లేదా నీకు? ఇట్లా దెబ్బ మేల దెబ్బ ఊందునే இருக்குதேப்பா தெய்வமே. சத்தியமா சொல்றேன் குருகாரு, அந்த 2 பயில்வான் சாமியாருங்க கிட்ட தான் இருக்குது. அவனுங்க ஆடி உங்க அடி விட பெட்டருங்கோ. இப்ப அந்த சாமியாருங்க எங்க? ஐயோ, நேரியாவே பரமானந்த சிஷ்யடா. அவனுங்க யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் அவங்கள நான் சத்தியமா பார்க்கவே இல்லை. ஓஹோ, டேய், அந்த சாமியாருங்களை தேடி கண்டுபிடிங்க. அவங்க கிடைக்கலைனா வைர திருட்டுக்கு இந்த பயலுக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. గురుగారు, చేసిన పాపమంతా చేసేసి ఇట్లా ఒక పుణ్యం తేడుకుంటారా? అడుగుంటావారా?
அப்பா போலீஸ்ல எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? போலீஸ் சாமியாருங்கள போலீஸ் தான் சுலபமா கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிக்கட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு, அந்த பொண்ணு மாமியார் வீடா? நீ பாட்டுக்கு சரசரன்னு போற. பொண்ணு இருக்கிற வீடெல்லாம் எனக்கு மாமியார் வீடு தான்டா. நம்ம எப்ப ஜெயிலுக்கு வந்தோம்? உன் கண்ணுல கம்பி படக்கூடாத முண்டோ. ஜெயிலுக்கு நீங்க வரல, ஜெயிலு உங்களை தேடி வந்திருக்கு. பின்னாலேயே வந்துடுறேன். என்னையும் கொண்டாந்து மாட்டி விட்டேன். இப்ப கையும் வரல, காலம் வரல. அடே அடே, நான் செவத்த பொண்ணு முன்னாலையும் போவேன், கருத்த பொண்ணு பின்னாலையும் போவேன். அதை கேட்க நீ யாருடா? இனிமே நீ பெண்கள் விஷயத்துல குறிப்பிட்ட எனக்கு கோபம் வரும், கோபம் வரும். நீ எப்படியாவது போய் தோடா. என்ன ஏன்னா மாட்டி தோணுங்க? நாய் மாதிரி குலைக்கிற. என்ன நாய்? என்ன சொன்ன? நாய் நாய். சிங்கம்டா. சிங்கமா நீ? அசிங்க பொமட்ல சிங்கம்டா. நமக்கு கைகாலாம் ஓஞ்சி போச்சு, இவனுக்கு கைகாலே ஓய்லையே. தோல் என்ன தோலோ? வேலை பண்ணி தோலா இருக்குமா? அதுக்கு கைத்தி அடிச்சாதான் சரியா போகும். எதை கிழக்கு அடிக்கிறது? பெல்ட்ட போதும், நிறுத்துங்க. அப்பாடா அப்பாடா, இப்பதான் இவனுக்கு தோல் உரைக்க ஆரம்பிச்சிருக்குது. அடியாத மாடு படியாது. என்னடே, அவனை கொலை பண்ணிட்டு ஏன்டா வண்டிக்கார மேல பைய வச்சீங்க? என் உயிர் போனாலும் சரி, அந்த உண்மை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஆமா, உனக்கு எவ்வளவு சம்பளம்? நாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே கொடுக்கிறோம். நான் குத்தகைக்கு கட்டுப்பட்டவன். மொத்த பணத்தையும் எண்ணி வைக்கணும். எவ்வளவு வச்சினும்? அட ஒரு 1000. நீ ஒருத்தண்டா 1000 ரூபாய்க்கு 12 குஸ்கி பாட்டு வாங்கலாம். பிச்சைக்கார பசங்க லட்சக்கணக்கில் பேசு. லட்சம் ரூபாய்க்கு 2 பங்களா வாங்கலாமே. 5 லட்சம். இவன் என்னடா பென்சில் இன்ஜெக்ஷன் மாதிரி ஏத்திக்கிட்டே போறான். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறோம். உங்க தலைவன் யாரு சொல்லுங்க? வெள்ளிக்கிழமை பணத்தை எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு சாமுண்டீஸ்வரி மலைக்கு போற பாதையில ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கு, அங்க வாங்க, பேசுவோம். நிறுத்துமா. ஓஹோ ஹோ. அப்பாடா. ஏமா, நேத்து ராத்திரி அந்த பணக்கார பையன் என்ன ஆனா? அவர் காணல, எங்க போனாரோ? காதலிக்கிறதா சொன்னியே. நான் மட்டும் ஆசைப்பட்ட போதுமா? அவர் என்ன ஆணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீ பணக்காரியா மாறி போனியே, என்ன நடந்தது? பணக்காரின்னு நினைச்சிட்டாரு. மறுபடியும் அந்த வேஷம் போட காசு இல்ல. நான் ஏழைன்னு தெரிஞ்சதும் வெறுத்துட்டாருன்னா? அவனு வெறுக்க முடியாது, அவங்க அப்பனும் மறுக்க முடியாது. தைரியமா சொல்லி பாரு. அவன் ஏதாச்சும் சொன்னா காதை புடிச்சு என்கிட்ட கொண்டா, நான் பேசிக்கிறேன். ஹாய். நல்ல செய்தி வருகிறது, நல்ல செய்தி வருகிறது. பத்ரகாளி, மகாசக்தி, மகாலட்சுமி, இந்த அம்மா வருகிறே, அந்த ஐயா இருக்குது, அந்த ஐயா வருகிறே, அந்த அம்மா இருக்குது. என்னையா சொல்ற? அம்மா மனசுல ஐயா இருக்காரு. என்ன வளர்ற? நானும் வளர்றேன். செக்கம்மா சொல்றா. பணம் காசு வேணாம் தாயே, பழைய துணி போட்டா போதும்.
நீ உள்ள வாயா, கை காட்டுறேன். வரேன் தாயே, வரேன் தாயே, வரேன் தாயே. உட்காரு தாயே, உட்காரு தாயே. கை நீட்டு தாயே, கை நீட்டு தாயே. பானைய போல காதல் வந்து பட்டுன்னு உடைஞ்சு போச்சு. பதாரிங்கோ, பதாரிங்கோ. இந்த அம்மா அந்த ஐயா மேல ஆசை வச்சாரு, அந்த ஐயா இந்த அம்மா மேல ஆசை வச்சாரு. வச்சாரா? அக்கா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாருக்கு அது? சும்மா ரெடி. நீ சொன்னா போயே. ஐயா குடுடுப்ப. அது யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்றேம்மா, சொல்றேன். நானா சொல்றேன். தக்கம்மா சொல்றா, தக்கம்மா சொல்றா. வாடி தக்கம்மா. ஒத்தரகாளி, பகவதி, மகாபகவதி, நமக்கான பகவதி. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் உலகிலோ உலகிலோ. ஹோமிலோ ஹோமிலோ ரசஞ்சலி சுரேச்சல ஒப்பத்தர ஹோமிலோ ஹோமிலோ ஹோமிலோ. குடுகுடுப்ப. நிறுத்தி அவன் மந்திரத்தை. மந்திரம் சொல்றது தொந்தரவு பண்ணாரு. ஹோமிலோ. போத நிறுத்து. காதல் பானைதான் உடைஞ்சு போச்சே, நீ போ வெளியே. ஒட்ட வைக்கத்தான் மந்திரம் போடுறேன். இந்த ராணி கூட அந்த ராஜாவை சேர்த்துட்டேன். அந்த ராஜா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. போங்க வெளியே. இதான் இந்த ராஜாவா? ராஜா ராணி ரொம்ப பொருத்தமா இருக்கே. ஏன்டா வேண்டாங்க? சும்மா இரு. போங்க வெளியே. ராணி, ராணி, போங்க. ராணி, போங்க. ராணி, ராணி. ராணி, please. ராணி. கூட்டு வந்தீங்க? உன்னை கொண்டுட்டு வந்து வச்சு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலான்னு கூட்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல தம்பி, உன்னை கடத்தி கொண்டாருனா உங்க அப்பா பெரிய பணக்காராச்சு, அவருக்கு போன் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை. என்ன இப்படி சிரிக்கிறாரு? ஏயா, ஒரு கோடீஸ்வரம் பிள்ளைக்கு வேலை 5 லட்சம் தானா? எங்களுக்கு அதிக ஆசை கிடையாது தம்பி, எங்களுக்கு தேவை 5 லட்சம் ரூபாய். அதுக்கு தான் கூட்டு வந்தோம். இங்க பாருங்க, 10 லட்சம் வாங்கிக்கங்க, எனக்கு 5 லட்சத்துக்கு கொடுங்க. ஐயோ, பெரிய புரோக்கரா இருப்பார் போல் இருக்கே. தம்பி, நாங்க போன் பண்ண போறது உங்க அப்பாவுக்கு, உன்னை பெற்றவருக்கு தெரியும், அதனாலதான் சொல்றேன். எங்க அப்பா பெரிய கஞ்சன். உங்களை வச்சு நானும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் பாக்க. எனக்கு என்ன சொல்றீங்க? ஆளுக்கு பாதி. அதனால ஒரு சின்ன விஷயம், இந்த சந்தோஷமான நேரத்துல ஆண்டவனை பிரார்த்திக்க மறந்துட்டேன். ஆமாண்டா. நம்ம பார்வதி பதே அரகர மகாதேவா. சிவ 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 சிவ. மகனே, தப்பா நினைக்காத. உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தா எங்களுக்கு லேசா ஒரு நடுக்கம் வருதா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு நேரம் 2 துப்பாக்கி நீ வச்சிருந்த, எங்க கை வெறுங்கையா இருந்துச்சு, பாலாளுக்குன்னு வச்சுக்கிறேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆமா, நீங்க பங்கு விஷயத்துல நாணயமா நடந்துப்பீங்களா? எங்க நாணயத்தை பத்தி நீ கவலைப்படாத, அது அப்புறம் பாரு. முதல்ல உங்க அப்பா அட்ரஸ், போன் நம்பர் கொடு. செந்தில்நாதன், போன் நம்பர் 23456. ஹலோ, யார் பேசுறது? மிஸ்டர் செந்தில்நாதனா? செந்தில்நாதன் ஸ்பீக்கிங். உங்க மகனை நான் தான் கடத்திட்டு போயிருக்கேன். என் பேரு துரை. அவனை நீங்க உயிரோட பார்க்கணும்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை நாளை காலையில தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பணம் கிடைக்காது. கிடைக்காதா? மிஸ்டர் செந்தில், உங்க மகன் உயிரோட நீங்க விளையாடுறீங்க. பணம் நீங்க கொடுக்கல, உங்க மகனை நான் கொன்னுடுவேன். கொன்னுடு. சார், சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம் சார், ஆனா ஒரு மகனை சம்பாதிக்க முடியுமா சார்? உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. அவன் என் மகனே இல்ல. என்னது சார்? சார், வளர்த்த கடா மாறல பாயுமோ நினைச்சுட்டான். நானே தீர்த்துடலாம் நினைச்சேன், நீயே வந்து மாட்டிக்கிட்ட. சரி விடுங்க, பெத்த பிள்ளையா இல்லாட்டி போனா போகுது. வளர்த்த பிள்ளை மேல பாசம் கூடமா இல்லாம போயிடும். உண்மையிலேயே உனக்கு கொலை செய்யக்கூடிய தைரியம் இருந்தா நீ அவனை கொன்னுட்டு அவன் பணத்தை கொண்டு வந்து எங்கிட்ட காட்டு. 25,000 ரூபாய் தரேன். சாமி, ஹாய், வந்தாச்சு. என்னது சக்சஸா? கொஞ்சம் எப்படி வா. அவன் புள்ளையே இல்லையாண்டா? விளங்காதவனே, சரியான நம்பருக்கு டயல் பண்ணியா? ஐயோ, நம்பர்லாம் சரிதான்டா. நாம தான் பெத்த புள்ளைய விட்டுட்டு தத்து புள்ளைய கொண்டாந்துருக்கோம். தத்து பிள்ளையா? அதுதான் பாசம் இல்லாம பேசுறானா? டேய், அது மட்டும் இல்லடா, அவன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான். நீ கேட்டதுன்னா அசந்து போயிருப்ப. என்னடா? உனக்கு தைரியம் இருந்தா இந்த பயலை எப்படியாவது கொன்னு பணத்தை கொண்டா, மேல 25,000 ரூபாய் தரேன்றான்டா. அட பாவி, அவன் ஒரு மனுஷனா? சரி சரி,
இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். வேண்டாண்டா, வாழ வேண்டிய வயசு இதெல்லாம் கேட்டா மனசு ஒடிஞ்சிடும். சரி, ஏதாவது சொல்லுவோம். வா.